கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்பதற்கு நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒருவேளை என்னுடைய வாய்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம், பட் கர்த்தர் நிச்சயமாய் பலத்தை கொடுப்பார். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, தம்முடைய மகத்துவமான கிருபைகளுக்காக எப்பொழுதும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து தம்முடைய வார்த்தையை தியானிக்க கூடியிருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்கள் உள்ளம் தெளிவடையட்டும். தேவன் எதை எங்கள் இருதயத்தில் ஸ்தாபிக்க விரும்புகிறீரோ அது இன்றைக்கு நடைபெறும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னோடு கூட உபாகமம் 10:12-13 வசனங்களை முதலாவது நாம் வாசித்து விடலாம். உங்களுக்காக நானே வாசிக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? The Lord requires. 2 ஆங்கில வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று ரெக்வெஸ்ட், இன்னொன்று ரெக்வயர்மெண்ட். ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது ஆப்ளிகேஷன் கிடையாது. ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொன்னால் தேவன் உங்கள்கிட்ட கெஞ்சறது இல்லை. இட் இஸ் ரெக்வயர்மெண்ட். உன்னிடத்தில் இருக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இட் இஸ் மஸ்ட். 5 காரியங்கள், தயவுசெய்து இந்த 5 விரலை எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 5 விஷயங்களை ஒரு மனுஷங்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? 1, நீ தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். 2, அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். 3, அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 4, நீ அவரை சேவிக்க வேண்டும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். 5வது காரியம், நீ அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். ஃபியர், வாக், லவ், சர்வ் அண்ட் கீப். 5 விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம இப்படி இந்த 5 விஷயங்களை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை கவனிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே. இந்த வார்த்தை எந்த இடத்தில் வருகிறது? ஆக்சுவலாக ஐ கேன் லிஸ்ட் டவுன் எல்லாம் நடந்த பிறகும் சொல்லப்போன கடைசியாக இப்போ கூட அப்படின்னு சொல்லலாம். அதான் அதுக்கு அர்த்தம். இப்பொழுதும் கூட ஒன்றும் கெட்டு போயில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லை, எல்லாம் நடந்துருச்சு. அது நடந்து வந்த விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணால் பெரிய விஷயங்கள். இதெல்லாம் கடந்து வந்த பிற்பாடு கூட இப்போ கூட அப்படின்னு அர்த்தம். இப்பொழுதும் இஸ்ரவேலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். 8வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. பாருங்க, நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நான் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளே நீங்கள் பெருகணும், நீங்கள் பிழைக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணுமா, இதை செய்யுங்கன்னு சொன்னார். ரைட்.
இதை சொன்ன பிற்பாடு கர்த்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாரு? நீங்கள் போகிற தேசம் ஒரு அற்புதமான தேசம். கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? குறிப்பாக பாருங்கள், 7வது வசனத்திலிருந்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். கவனிங்க, நீ கர்த்தருக்கு பயப்படணும், நீ அவரை தான் நேசிக்கணும், நீ அவர் சொல்கிறபடி நடக்கணும், நீ அவரை தான் சேவிக்கணும், அவர் சொல்கிறத கடைபிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு காரியம் சொல்லப்படுது. உன்னுடைய லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டினா, நீ போகிற தேசம், நீ பிரவேசிக்க போகிற தேசம் ரொம்ப நல்ல தேசம். எல்லாம் சுரந்து வரும் உனக்கு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி பயங்கரமாக பாடுபடணும்னு இல்லை. காலால் நீர் பாய்ச்சிட்டு போயிடலாம். நீ காலில் மடம் மாறுறதுக்கு மண்வெட்டி வச்சுலாம் கொத்த தேவையில்லை. அப்படி காலிலே மடம் மாறி விட்டு போனால் போதும். அவ்வளவு ஆசீர்வாதமான தேசம். அதுவும் கொழுமையும், நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிற அந்த தேசத்தில் எல்லாம் செழிப்பாக இருக்கும். செழிப்பான தேசத்தினுடைய நன்மையை சாப்பிட்றது உன்னை கூட்டின்னு வந்து விடுறேன். நீ சாப்பிடும் பொழுது உன் இருதயம் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு மறந்துட போகுது, கர்த்தரை நேசிக்கிறதுக்கு மறந்துட போகுது, கர்த்தருடைய வழிகளை நடக்கிறதுக்கு மறந்துட போகுது. நீ கர்த்தரை சேவிக்கிறதுக்கு மறந்துடாத, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள மறந்துடாத. எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? எல்லாம் உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். கவனிங்க, வாழ்க்கையில் நமக்கு நன்மைகள் உண்டாகும் பொழுது நல்லா புரிஞ்சுக்குங்க, மனுஷன் யார் தெரியுங்களா? அவனுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் பொழுது அவன் எங்கிருந்து வந்தாங்கிறத ஈஸியாக மறந்துடுவான். மனிதனுடைய இயல்பு என்ன? தன்னுடைய ஆரம்ப நிலையை ஒரு மனிதன் மறந்து விடுவது இயல்பு. 99% we will forget. நம்முடைய ஹிஸ்ட்ரியை தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தாத்தா எங்கே இருந்தார், எந்த கோமணத்தை கட்டின்னு எங்கே தெரிஞ்சாருன்னு தெரியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சந்ததிக்கு முன்னாடி நம்ம யார்? சீரியஸாக இங்கே உட்காந்துருக்கிற யாருமே பிரபுக்கள் குடும்பத்திலேருந்து வந்தவங்களோ ராஜாக்கள் குடும்பத்தில் வந்தவங்களோ யாருமே நம்ம இல்லை. எல்லாருமே ஒரு காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டுன்னு தெரியும். ஆனால் தேவன் நம்மை கொண்டு வருகிற காலத்தில் நம்ம நன்மையை சாப்பிடும்படி இன்றைக்கி நம்ம அழகாக பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாமே இருக்குது, நம்மக்கிட்ட வசதி இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சாப்பாடு இருக்குது. இங்கே யாரும் ஒருத்தரும் தினமும் சாப்பாட்டுக்காக போய் பிச்சை எடுக்கிறவங்க யாரும் இல்லைங்க. நிச்சயமாக பிச்சைக்காரங்க யாருமே இங்கே இல்லை, இறந்து திரியிறவங்க யாருமே இல்லை. நம்ம தேவன் நம்மை நன்றாய் வைத்திருக்கிற இடத்துல அவருக்கு பயப்படுற பயத்தை நம்ம இருதயம் ஈஸியாக விட்டுரும். நம்ம பயப்பட மாட்டோம். அப்படி சொல்லும்போது என்ன சொன்னார்னு கவனிங்க பாருங்க. 8வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நல்லா சாப்பிடும் பொழுது, திருப்தியா இருக்கும்போது, நீ திருப்தி அடைஞ்சாவே நீ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பயம் போயிடும், அன்பு போயிடும், எல்லாம் போயிடுங்க. ஒரு மனுஷன் அவன் நினைக்கிறபடியெல்லாம் எல்லாம் கிடைக்குதுன்னா, நீங்கள் தயவுசெய்து உங்களன்னு சொல்கிறத விட ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயல்பது. ஈஸியாக நம்ம கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம், கர்த்தரை நேசிக்க மாட்டோம், கர்த்தருடைய வழிகளில் நடக்க மாட்டோம், அவரை சேவிக்க மாட்டோம், அவருடைய வார்த்தைகளை அவர் ஒருவேளை கட்டளை கொடுத்துருக்கிறாரா அதை கை கொள்ள மாட்டோம். இது மனித இயல்பு. சரி, ஃபஸ்ட் ரீசன் இது. நீ செழிப்பானா மறந்துடாத. இது ஒரு ஆங்கிள். இது அப்படி அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வேளை செழிப்பாக இருக்கும் பொழுது என்ன நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 15வது வசனம்.
உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். இப்போ கவனிங்க, இந்த 15வது வசனம் நம்முடைய லைஃப்னுடைய இன்னொரு பார்ட்டை சொல்லுது. ஒன்று செழிப்பான நன்மையை சாப்பிட்றது ஒன்று, இன்னொன்று என்னென்னா சிறுமை, இன்னொன்று சோதனை, இன்னொன்று வியாதி, இன்னொன்று பெரிய வனாந்தர வழியாக நடக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் தண்ணி இல்லாத காலம். ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். ஒன்று எல்லாமே சுரந்து வரும் ஆரோக்கியம் நன்மை, இன்னொரு பக்கம் சிறுமை வருத்தம் கஷ்டம் கண்ணீர் எல்லாம். இது ரெண்டு பார்ட்டும் லைஃப்பில் உண்டு. அப்படி பாருங்கள், நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீ உன்னோட லைஃப்பில் ஒரு காலத்தில் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த, ரெண்டாவது உனக்கு சோதனை இருந்துச்சு, நீ தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்தரமான வழியாக நீ நடந்து வந்த. இது எல்லாத்துலேயும் கவனித்து பார்த்தீங்கன்னா 16வது வசனம் பாருங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க கவனிக்கணும். எகிப்தில் இருந்தாங்க, வனாந்தரத்தில் வந்தாங்க, எத்தனை விதத்தில் கர்த்தர் அவங்களை நடத்தினாரு. அப்பெல்லாம் கர்த்தர் நடத்துகிறான்னு சொல்லிட்டு இப்போ வசதியானவுடனே இப்போ இதெல்லாம் யார் செஞ்சுதே? ஏன் வேலை, ஏன் ஞானம், ஏன் திறமை, எந்து. கவனிங்க, ஒரு மனுஷன் எப்போ மனுஷனுடைய மனசு என்ன தெரியுமா செய்யும்? ஏன் நான் சம்பாதிக்கிறேன், ஏன்டா நீ இப்படி பண்ணுற, இதெல்லாம் என்ன நீ கொஞ்சம் பொறுப்பாக இருக்க மாட்டியா? நான் சம்பாதிக்கிறேன், யாருக்கு நான் பதில் சொல்லணும்? நான் ஒவ்வொரு மாதமும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் ஏன் இஷ்டமாக செய்யக்கூடாதா? ஏன் விருப்பத்தின்படி வாழக்கூடாதா? தெரியுங்களா, மனுஷனுடைய மனசு என்ன செஞ்சிடும்? உண்மையாகவே கொஞ்சம் காலத்தில் தேவனுக்கு ஒருத்தருக்கு பயப்படுற பயம், ஒரு மனுஷனுக்கு வருமானம் கூடி இருக்குது, அவன் நல்ல செல்வாக்காக இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் சுரந்து வருதுன்னா அதை கொடுக்கிற தேவனை நேசிக்கவும் மாட்டான், அவருக்கு பயப்படவும் மாட்டான். கொஞ்சம் காலத்தில் அவனுடைய பணம் அவனை ராஜாவாக்கி இருக்கும், அவனுடைய பலம் அவனை ராஜாவாக்கி இருக்கும், அவனுக்கு இருக்கிற சம்பத்து கண்ணை மறைச்சிரும். ஈஸியர். இது ஒன் பார்ட். ரெண்டாவது பார்ட்டுக்கு வருவோம். 9வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறார். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். கவனிங்க, இப்போ ஏனாக்கியர் அப்படின்னு சொன்னான். இந்த 12 பேர் வேவு பார்க்க போனாங்கல்ல, போயிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க பாருங்க. ரிப்போர்ட்டில் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்களுடைய பார்வையில் அவங்க அவ்வளோ பெருசாக இருந்தாங்க, ஜெயின்ஸ் ராட்சதர்கள் இருந்தாங்க, மிக உயரமானவங்க, பயங்கரமாக இருப்பாங்க. சொல்லப்போனால் உலகம் முழுக்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஏனாக்கு புத்திரருக்கு எதிராக நின்று ஜெயிச்ச உலகத்தில் யாருமே கிடையாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது, அவ்வளோ பலசாலிகள். உண்மையாகவே 12 பேரில் அந்த 2 பேர் அந்த பலத்தெல்லாம் பார்த்தா பயந்து வந்து என்ன சொன்னாங்க? ஐயோ, நம்மளால் அவங்கள என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது. கவனிங்க, இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு கூப்பிட்டு போனார். சொல்லப்போனால் இவங்க போயிட்டு ஜெயிச்சு எல்லாத்தையும் வாங்கின பிற்பாடு இவங்க மனசு என்ன தெரியுமா சொல்லுமா? பாருங்கள், குறிப்பாக 5வது வசனம். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. கவனிங்க, இப்போ
நம்ம 8வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? ஒரு மனுஷன் ஒன்றுமில்லாத இருந்தான், அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் பொழுது அவன் அதிகாரமுடையவனா, வேலை வாங்கின பிறப்பு, அது வருமானம் வர ஆரம்பித்த பிறகு, செல்வாக்காக மாறின பிறகு பழச மறந்துட்டு இதெல்லாம் நான் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போகிறது ஒரு பக்கம் தப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றிகள், அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் காரணம் நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப உத்தமன், நான் இப்போது பரிசுத்தமாக இருக்கிறதுனால, நீ உண்மையாக இருக்கிறதுனால, நீதியாக இருக்கிறதுனால, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது கவனிங்க, இப்போது ஒருத்தன் தன்னையே ராஜாவாக நினைக்கிறப்போ கர்த்தருக்கு பயப்பட மாட்டான், இன்னொருத்தன் தன்னை ரொம்ப நல்லவனாக நினைக்கிறப்பவும் கர்த்தருக்கு பயப்பட மாட்டான். என்னங்க இது? இது சரியான்னு கேட்டால், சுயநீதி உடைய யாரும் கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. ஒருவேளை சுய பலத்தை நம்பி போகிறவன் கர்த்தருக்கு பயப்பட மாட்டான்னு இன்னொரு பக்கம். இந்த 9வது அதிகாரம் என்ன சொல்லுது? கர்த்தர் ஏதோ இதெல்லாம் உனக்கு நடக்கிறதுக்கு காரணம் நான் உத்தமமாக இருந்தேன், நான் உண்மையாக இருந்தேன், நான் நீதியாக இருந்தேன், அதனால தான் இதெல்லாம் என்னால் சாதிக்க முடிஞ்சு நீ நினச்சேன்னா, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு உனக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 6வது வசனம் பாருங்க. ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். ஏன்னா நீ யார் தெரியுமா? நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். நீ ஒரிஜினலா யாரு? உனக்கு சுயநீதி இருக்குது, ஆனா நீ யார் தெரியுமா? நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். இந்த வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனம்னா 3 இடங்கள்ல கர்த்தரை எந்த அளவுக்கு கோபப்படுத்தினாங்க. 7வது வசனம். நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். ஆதியில இருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ கர்த்தரை கோபம் ஊற்றால், 2வது நீ கர்த்தருக்கு விரோதமாக கலகம் என்றால், 3வது 8வது வசனம். ஓரேபிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரம் கொண்டார். பாரு, ஓரேபில் நீ கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கின. 13வது வசனம். 12 வாசிக்கலாம். 12. கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். 22. தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவாவிலும் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினீர்கள். ஓரேபில் உண்டாக்குனாங்க, வனாந்தரத்தில் உண்டாக்குனாங்க, தபேராவில், மாசாவில், கிப்ரோத் அத்தாவிலும் என்ன பண்ணாங்க? எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குனாங்க. சரி, இது மட்டும் இல்லை. 24. நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாயிருந்தீர்கள். நான் உங்களை தெரிஞ்ச நாள் முதற்கொண்டு உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தல, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கலகம் பண்ணுறவங்க, நீங்கள் கோபம் ஊட்டுறவங்க, நீங்கள் சரியில்லாதவங்க. மனசில் என்ன பண்ணிக்காத, பெரிய சுயநீதி உன் மனசில் வர வேண்டாம். உனக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் உலகம் அத்தனையும் தேவனுடையது. ஏன் 10வது அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். 14வது வசனம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். சரி, கவனிக்கிறீங்களா? இப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரில இல்லை? இப்போ 140 கோடி. 140 கோடியில் எத்தனையோ
கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கிறது, கிறிஸ்தவ மத கூடங்கள் இருக்கிறது, ஆராதிக்கிறார்கள், தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை தனித்துவமாய் கூட்டி உட்கார வைத்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. 140 கோடி மக்களில் தேவன் உன்னை விசேஷித்தவனாய் தனக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். எல்லாரையும் தெரிஞ்சுக்கல. சரி, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அநேகர் பிரபுக்கள் இல்லை, அநேகர் வல்லவர்கள் இல்லை. நீங்கள் அழைச்சிருக்கிற எல்லாரையும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒருவேளை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஹைடெக்காக இருக்கிற இடங்களுக்கு போனீங்கன்னா தெரியும் அவர்கள் எப்படி செலவு செய்கிறார்கள், எப்படி சாப்பிடுகிறார்கள், எந்த விதமான உடை உடுத்துகிறார்கள், எந்த விதமான வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் போய் பாருங்கள். அவர்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா we are not wealthy people. நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை சாப்பாடு நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ ரூபாய்க்கு சாப்பிட்ருவீங்க? நம்ம போயிட்டு ஒருவேளை மதிய உணவு 130 ரூபா இல்லை 150 ரூபா, இங்கே டோல்கேட்டில் போனால் அன்றைக்கி பார்த்தா 200 ரூபா பில்லு ஒரு மதிய சாப்பாடு. 200 ரூபாயா? ஒரு பட்டை சாதம் வாங்கினா 30 ரூபா 35 ரூபாயில் முடிச்சுட்டு போயிடுவேன். இது என்னடா 200 ரூபா சாப்பாடு? நம்ம கேள்வி கேட்குறோம். 200 ரூபா நமக்கு பெரிய காசு. ஒரு வேளை ஆகாரம் 20,000 ரூபாய்க்கு சாப்பிட்றவன் இருக்கிறான், 2 லட்சம் ரூபாய்க்கு சாப்பிட்றவன் இருக்கிறான். இந்த உலகத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கர்த்தர் தமக்கு பயந்திருக்கும்படி, தம்மை சேவிக்கும்படி, தம்மை நேசிக்கும்படி, தம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படி, தான் சொல்லுகிற வழியில் நடக்கிறபடி தெரிந்து கொள்ள யாரை தெரியுங்களா கூப்பிட்டாரு? உங்களையும் என்னை தான் கூப்பிட்டார். சுயநீதி உடையவர்களாய், பெருமை உடையவர்களாய், பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனாய் போகாதபடிக்கு என் வாழ்க்கையில் 2ஐயும் காண்பித்திருக்கிறார். என்ன காண்பித்திருக்கிறார்? ஒரு நேரம் நான் சிறுமைப்படுத்தப்பட்டவனாக இருந்தேன், ஒரு நேரம் நான் கண்ணீரில் இருந்தேன், ஒரு நேரம் துன்பத்தை மட்டுமே அனுபவித்திருந்தேன், ஒரு நாள் தண்ணி கிடைக்காம இருந்தேன், சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் ஒரு நாள். ஆனால் கர்த்தர் கூட்டு வந்து என்னை சுபிட்சமாய் அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கூட ஆகாரம் கொடுத்து அற்புதமாய் பாதுகாத்து தம்முடைய வசனத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பயந்து வாழ கூப்பிட்டா நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? எனக்கு ஒரு சில நேரங்களில் பொருட்கள் கிடைக்குதுன்னா ஏன் கை செய்து ஏன் பலம் செய்துன்னு நான் என்னை மையப்படுத்தி கர்த்தருக்கு பயப்படாமல் போயிடுறேன். இன்னொன்று, எல்லாம் எனக்கு சக்ஸஸாக இருக்கும்போது என் மனசு என்ன சொல்லுது? நான் உண்மையாக இருந்ததுனால, நான் இது வரைக்கும் சரியாக இருந்ததுனால என் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்துச்சு. திரும்பி பாரு, நான் உன்னை அறிந்த நாள் முதற்கொண்டு நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், நீ கலகம் பண்ணுகிற ஜனம், நீ கீழ்ப்படியாத ஜனம். இப்போ நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒருவேளை நல்லா இல்லைனாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, பயந்து இருக்கணும். நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ என்ன தெரியுமா நினைக்கிற? வாழ்க்கையில் உனக்கு கர்த்தர் மேலேயே வெறுப்பு வருது. என்னை ஏன் கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறாரு? அப்போ கூட நீ பயப்படுறதில்லை. உன்னை சிறுமைப்படுத்தும் போதும் நீ பயப்படுறதில்லை. நீ இப்போ தண்ணீர் இல்லாத பொழுதும் பயப்படுறதில்லை. உனக்கு வருத்தங்கள் வரும்பொழுதும் நீ பயப்படுறதில்லை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லாம் நிறைவாய் கிடைக்கும் போது நீ பயப்படுறதில்லை. 2 பேலன்சிங் கவனிச்சு பாருங்க. கஷ்டமாக இருக்கிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற பாதையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு வருத்தம் வருது, துன்பத்தில் நீங்கள் கடந்து போகிறீங்க. ஐயோ, இப்படிப்பட்ட நிலையில் நான் கர்த்தரை பற்றிக்கணுன்ற பயம் வர்றதில்லை. இந்த பக்கம் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது எனக்கு பயம் வர்றதில்லை. கவனிச்சு பாருங்கள். இந்த இப்போதும் இஸ்ரவேலுன்னு சொன்னதுக்கு முன்னாடி இதையெல்லாம் சொல்லிட்டு மோசே சொல்கிறார், எப்பா முதல் முறை கர்த்தர் நீங்கள் பயந்திருக்கு கற்றுக்கொள்ளும்படி, பயத்தை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பயந்து கர்த்தருக்காக உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன தெரியுமா பண்ணார்? சீனாய் மலையில் 2
கற்பலைகளை என் கையில் கொடுத்து எழுதி கொடுத்து இதன்படி தான் அவங்க எல்லாத்தையும் செய்யணும், கொண்டு போய் என்கிட்ட கொடுன்னு சொல்கிற அந்த நிமிஷத்துலேயே கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், நீ இறங்கி போ, உன் ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள், விக்கிரங்களை வார்ப்பித்திருக்கிறாங்க. பயங்கர கோபம் கர்த்தருக்கு, அவங்கள அத்தனை பேரையும் அழிச்சலாம் வான்றார். உண்மையவே நான் பயந்து போனேன். கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விடாமல் அழுது கிடந்தேன், சாப்பிடல, தூங்கலை, கதர்னேன். கர்த்தாவே தயவு செய்து இறக்கமாக இருங்க கெஞ்சனேன். ரைட், ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த முறை விட்டுட்டார். இப்போ என்ன தெரியுமா சொன்னார் என்கிட்ட, 10வது அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். பாருங்க 4வது வசனம். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். பாருங்க, அந்த அதே கற்பலைகள் போல 2 கற்பலைகளை செய்து நான் எடுத்துட்டு போனேன், எழுதி கொடுத்தாரு, அதை கொண்டு வந்துட்டேன். இன்னும் சொல்ல போனா இந்த 40 நாளை மறுபடியும் அதை வாங்கிறதுக்கு நான் போய் இரவு பகலும் அழுது கிடந்தேன். கர்த்தர் கொடுத்தார், வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. முன்னாடி நடந்த மாதிரி திரும்பி நடந்துடக்கூடாது. நான் உனக்கு விளக்கம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், கேள். யார் தெரியுமா இந்த 2 கற்பனைகளையும் கொடுத்தவர்? யார் தெரியுமா? இந்த சாப்டரில் 10வது அதிகாரத்தில் 17வது வசனம் பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். 16வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஏன் அப்படின்னா, தேவன் உன்னை தெரிஞ்சுக்கிட்டார் எல்லா ஜனத்திலையும். எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு கேட்டால், அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமும் வல்லமையுமான பயங்கரமான தேவன். அவர் பட்சபாதம் பண்ணுறவர் இல்லை, அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிற தேவன், பயங்கரமானவர். அவர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிற தெரியுமா, இப்பொழுதும் உங்கள்கிட்ட 5 காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீ முன்னாடி செஞ்ச தப்பு, நீ ரொம்ப கடினமானவன், கலகம் பண்ணுறவன், நீ ஒன்றுக்கும் உதவாதவன். ஆனால் கர்த்தர் உன்னை அழிச்சு போடுற மாதிரி நீ இருந்த. ஆனால் கர்த்தர் இரக்கமாக இருந்தார். தயவுசெய்து இந்த செய்தி கேட்குற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் ஒன்று துன்பத்தின் வழியாய் கடந்து போகும்போதும் பயப்படாத இருக்கிற நபரா, இல்லை எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறப்பையும் பயப்படாத இருக்கிற ஆளா? நீங்கள் பயப்படலைன்னா என்ன நடக்கும் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். பயப்படுறது அப்படிங்கிறது தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம். சரி, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன? ஆஸ் எ பாஸ்டர் நான் ஒவ்வொரு முறையும் கூட சொல்கிறேன், நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்குன்னு குறிக்கப்பட்ட நேரத்தை கடந்து வருவது அவரை அவமானப்படுத்துகிற செயல். நீங்கள் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட நீங்கள் அவரை அவமானப்படுத்துறீங்க. டிஸ்ரெஸ்பெக்ட். நீங்கள் கர்த்தரை அவமானப்படுத்துங்க. என்ன இல்லை, ஆராதனை இல்லை. இங்கே உங்களுக்காக இருக்கிற தேவனை நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறீங்க, உங்கள் விருப்பம் போல் செய்கிறீங்க. காரணம் சொல்லுவீங்க, எங்களுக்கு பஸ் லேட்டு, எங்களுக்கு இந்த காரணம் அந்த காரணம். எவ்ரி வீக் யூ ஹேவ் அ ரீசன். யூ டோன்ட் ஹேவ் அ ஃபியர். இங்கே உட்காரப்போ சொல்லியிருக்கிறேன், கவனமாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு, கர்த்தரை பாடுங்கன்னு சொல்கிறோம், வசனத்தை கவனமாக கேளுங்கன்னு சொல்கிறோம். நோ, ஏன் தெரியுமா, எவ்ரிதிங் பிகம் நமக்கு டைலூட்டட் ஆயிடுச்சு. பழக பழக பாலம் பிடிக்கிற மாதிரி கர்த்தருடைய பிரசனம் கூட நமக்கு புளிச்சு போச்சு.
நமக்கு அதுக்கு உறவில்லை. நாயை கூப்பிட்டா எட்டி மூஞ்சி நக்கிற மாதிரி நாயை நீங்கள் சும்மா கூப்பிட்டு பாருங்கள், அது அங்கே இருக்கிற வரைக்கும் அப்படியே அமைதியாக இருக்கும். நீங்கள் கிட்ட கூப்பிட்டுன்னு எட்டி மூஞ்சி நக்கும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு மதிப்பு தெரியாது. கர்த்தர் பூச்சக்கரத்தில் உள்ள யாரையும் விட உன்னை கூப்பிட்டாரு, ஆனால் உனக்கு பயம் இல்லாத போது. உன்னை தான் தெரிஞ்சுக்கிட்டார். நீ தான் பயப்படணும், நீ தான் சேவிக்கணும், நீ தான் அன்பு கூறணும், நீ தான் நடக்கணும், நீ தான் கடைபிடிக்கணும். நீ செய்யாத வேறு யாரும் செய்ய போகிறதில்ல. கர்த்தர் உங்கள்கிட்ட மேண்டேட்ரியாக ரெக்குயர்மெண்ட், இட் இஸ் ரெக்குயர்மெண்ட். நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகணுன்னா தெர் ஆர் சர்டன் ரெக்குயர்மெண்ட்ஸ். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணுமா, சர்டன் ரெக்குயர்மெண்ட்ஸ் இஸ் தேர். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணுமா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாத கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்க முடியல, கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிக்க முடியல, ஜஸ்ட் லீவ் இட். நிச்சயமாகவே சொல்கிறேன், நான் விசுவாசம் சபை இத்தனை வருஷமாக ஒரு எதிர்பார்ப்பு என்ன, அட்லீஸ்ட் நான் கர்த்தரை நேசிக்கிறேன்றதையும் கர்த்தருக்கு பயப்படுறேங்கிறதுலையும் நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன், எப்படி செயல்படுத்துகிறேன், எந்த அளவுக்கு நான் அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு பயப்பட வேண்டியதில்லை, நான் பார்க்குறேன்னு செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தரை நேசித்தா, கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசித்தா உங்களுடைய டைமிங் நீங்கள் சரியாக இருப்பீங்க. சரி, ஆல்வேஸ் ஐ வில் டெல் யூ, எனக்கு டைம் தவறுறது மிக மிக ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஐ டோன்ட் அக்செப்ட். கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் வேறு இடத்துல ஜோக், வேறு இடத்துல பண்ணுறீங்க, தட்ஸ் ஃபைன். கர்த்தருடைய விஷயத்தில் நம்ம லேட் பண்ணுறோம், கர்த்தரை நம்ம அவமானம் பண்ணுறோம். இன்னொரு முறை விசுவாச சபை லேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கர்த்தரை அவமானம் பண்ணுறதுக்கு அளவுக்கு தைரியம் கொண்டவங்களாக இருந்தால் செய்யுங்க. பட் வேதம் சொல்லியிருக்குது, நீ கர்த்தரை மதிக்கலை, கர்த்தரை நீ அவமானம் பண்ணுற, நீ கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுற, கடின இருதயத்தோடு இருக்கிற, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டே, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், உனக்கு மேலே கர்த்தர் ஒருத்தரை நியமித்து சொல்கிறாருன்னா அதுக்கு பயபக்தியில் உன் இஷ்டத்துக்கு போவ அப்படின்னா ரீட், யூ கேன் ரீட் இட். இதே உபாகம் 8வது அதிகாரம் 19வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். எவ்ரிதிங் பிளைன். ஒரு ஜாதியை கர்த்தர் அழிச்சார். ஏன் அழிச்சாரு? சும்மா அழிச்சாரா? பதில் சொன்னார் அவர். அதை பாருங்க, சொல்ல போனா இந்த ஜாதியை நீ அழிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எமோருடைய பாவம் நிறைவாச்சு கர்த்தர் அவங்களை அழிச்சார். கர்த்தர் சும்மா ஒன்று அழிக்கலை, அவங்களுடைய பாவம் நிறைவாச்சு அவங்களை அழிச்சார். உனக்காக அவங்கள அழிச்சார், ஒன்று அழிக்க மாட்டார்னு நினச்சிட்டு இருக்காத. நான் சர்ச்சில் இருக்கிறேன், கிருபையின் காலத்தில் இருக்கிறேன், நான் அப்படியே எல்லாம் பாருங்க, கர்த்தர் ரொம்ப இரக்கமாக இருக்கிறார். உண்மையாகவே சொல்கிறீங்களா? நீங்கள் துணிகரம் கொண்டு உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அது நானாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மனிதனையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற உன்னை, நீ என்றைக்காவது திரும்புவ, பயப்படுவ, மாற்றிப்ப, என்னை சேவிப்ப, எனக்காக நீ வருவன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறதுல 5 காரியம். நீ உண்மையாக எனக்கு பயப்படணும், நான் சொல்கிற வழியில் நீ நடக்கணும், என்னை நேசிக்கணும், உண்மையாக முழு இருதயத்தோடு என்னை சேவிக்கணும், நான் உனக்கு விதிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கை கொள்ளணும். வேறு எதையும் நான் உங்கள்கிட்ட கேட்கல. நான் உங்கள்கிட்ட இந்த 5 காரியத்தை எதிர்பார்க்குறேன். நீங்கள் உங்கள் மனசில் இப்போ கை வச்சு சொல்லுங்கள், நான் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுறேன்னா? கர்த்தருக்கு பயந்தா இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமையில் இருப்பேனா? கர்த்தரை நான் உண்மையாகவே நேசித்தா நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் இருப்பேனா? நான் அவர் வழிகளில் நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நான் அவருடைய சத்தத்தை கேட்குறேன்? என்கிட்ட ஒரு சகோதரி கேட்குறாங்க, அவங்க புதுசாக சர்ச்சுக்கு வந்தவங்க. அவங்க என்ன கேட்டாங்க தெரியுங்களா? பாஸ்டர், நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியான செய்தியை யூடியூப்பில் கேட்குறேன், இந்த 5 வருஷமாக இதான் சொல்கிறீங்க,
5 வருஷமும் ஒரே செய்தி கிடைக்கிறது, மக்கள் திருந்தவே மாட்டாங்களா? என் கேள்வி இதுதான். நம்ம சபைக்கு லேட்டாக வர்றதை பற்றி பேசி பல வருஷம் ஆச்சு. நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு ஆட்களை தேடுறதாகுதுங்க. திருமண விஷயங்களாகட்டும், உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம். யாரோ செய்யட்டும், எனக்கு என்ன? கர்த்தருடைய வேலை அங்கே இருக்குது. ஒருத்தவங்க செய்யும் பொழுது மீதி என்னென்னலாம் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். எத்தனை பேர் விலகி ஓடுறேன்னு தெரியுங்களா? நீங்கள் நினைக்கிங்க, நான் இந்த சபையை சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் கடைசியாக எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த சபையில் உங்களுடைய முழு இருதயத்தோடு வேலை செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? யாரோ ஒருத்தவங்க காலைல சாப்பாடு வடிக்கிறதுக்கு கை உதற அந்த வயசான அப்பா, அவர் வடிக்கிறதுக்கு இருக்கணும். எத்தனை ஆண்கள் நம்ம இருக்கிறோம்? யாரும் இந்த பக்கம் எட்டி பார்க்கறது இல்லை. உண்மையவே சொல்லிட்டுங்களா, சர்ச்சை பார்த்து நீங்கள் குறை சொல்கிறதில்ல, அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுவீங்க. ஆனால் உழைக்க சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு 4 ஆண்கள் கழுவுறாங்க. சரி, ஆண்கள் பெண்கள் கிடையாது, சரி, அவங்க கழுவும்போது நான் ஒரு நாள் கழுவுறேன், நீங்கள் நில்லுங்கன்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் நிற்கிறோம்? கர்த்தருக்காக கர்த்தரை சேவிக்கிற ஆட்கள் எங்கே இருக்கிறோம்? சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? கர்த்தர் இங்கே ஒன்று வேற யாரும் பேசலை, கர்த்தர் தான் பேசுகிறாரு. ஆனால் என் இருதயம் இப்போ கூட சொல்லிட்டுங்களா, எத்தனை இருதயம் கடினமாக இதை கேட்டுனுக்குது எனக்கு தெரியும். ஐ வில் டெல் யூ. கர்த்தர் உங்களை பாதுகாத்து இரக்கம் காட்டி கையில் பிடிச்சி, ஐயோ வெயிட் பண்ணிட்டுருக்கிறார். ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியில், நான் கை கொள்ள மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், தட்ஸ் ஃபைன். உங்களுடைய ரிசல்ட் வேறு. கர்த்தருக்கு பயப்படுற பயங்கிறது, இப்போ கூட உனக்கு பயம் வரல, இந்த செய்தியிலையும் உனக்கு பயம் வரலன்னா உனக்கு என்றைக்கும் பயம் வராது. இந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது நான் பயப்பட மாட்டேன், நான் என்ன வேறு ஏஜென்ட் ஆட்டம், நீங்கள் வேறு, நான் என்ன கடவுளுக்கு ஏஜென்ட்டு அப்படியா? இல்லை, உங்கள்கிட்ட பேசிட்டு அதே செய்தி எனக்கும் வந்துட்டுருக்கு. இந்த செய்தியை நானும் தான் கேட்டுட்ருக்கிறேன், எனக்கு தான் சேர்த்து தான். நான் கர்த்தருக்கு பயப்படுறதை கற்றுக்கணும். உங்கள்கிட்ட ரெக்குயர்மெண்ட் இது. நீ கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும், அவருடைய கட்டளையும் கற்பனையும் கை கொள்ளணும், அவரை சேவிக்கணும். இந்த 5 விஷயம் உங்கள் லைஃப்பில் போய் நான் உண்மையவே கை கொள்கிறேன்னா, நடக்கிறேன்னா, நேசிக்கிறேன்னா, சேவிக்கிறேன்னா, பயப்படுறேன்னா, எப்படி திருப்பி போட்டாலும் சரி எனக்கு பயம் இருக்கணும் கர்த்தர் மேலே. என்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என் கூட ஒருத்தர் இருக்கிறார், எங்கே இருந்தாலும் அவர் என் கூட இருக்கிறார், நான் என்ன செய்ய போகிறேன்? உண்மையாகவே உங்க கூட முழு இருதயத்தோடு நேசித்தா, எந்த நேரமும் நான் கர்த்தர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்காக என்ன செய்வேன்? ஸோ நம்ம உண்மையவே விசுவாசம் திருச்சபையா, நம்பிக்கை திருச்சபையா, இல்லை ஆன்லைனில் இருந்திருக்கிற சகோதர சகோதரிகளா, இந்த ஐக்கியத்தில் இருக்கிற எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை சுயநீதி உடையவனாய் மாறிடாதபடிக்கு, அல்லது என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் தான் சொல்லி ஒதுங்கி போயிடாதபடிக்கு, இல்லை எல்லா செல்வமும் கிடைக்கும்போது நான் சம்பாரிச்சது என்னதுன்னு சொல்லி போயிடாதபடிக்கு, இருதயம் மேட்டிமையாகவோ அல்லது தாழ்வு மனப்பான்மையாகவோ சுயநீதியாகவோ மாறி தேவனுக்கு பயப்படாமல், தேவனை நேசிக்காமல், தேவனை சேவிக்காமல் என் இஷ்டத்துக்கு போவன்னு சொன்னான், பயங்கரமான தேவன் அவர். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் ராஜாதி ராஜன். அவருக்கு முன்பதாக நான் எப்படிப்பட்டவனாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இனி ஒரு காலம் என் தேவன் இந்த இடத்துல 2 பேர் கூட அவர் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அவர் வந்த பின்னால் நான் வருவேன்னா அவரை விட நான் பெரிய ஆள். நீங்கள் சொல்லலாம் எனக்கு இந்த வேலை அந்த வேலை, அந்த எனிதிங், எந்த சாக்கு போக்குமே இல்லைங்க. நான் விரும்பினா, நான் முயற்சி பண்ணால் நிச்சயம் முடியும். நீங்கள் அந்த ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு, அரை மணி நேரம் லேட்டு சொல்கிறீங்கல்ல, அதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கலாம், அரை மணி நேரம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிடலாம்.
ஒருவேளை சர்ச்சு 9 மணிக்குன்னா கண்டிப்பாக 9:30 வருவீங்க நீங்கள். தயவு செய்து இனிமேல் யாராவது நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறது உங்களை மட்டும் இல்லை, இன்னொருத்தர் அது மாதிரி என்ன பண்ண தெரியுமா, அவங்களே லேட்டாக வராங்கன்னு இன்னொருத்தரையும் நீங்கள் கெடுப்பீங்க. அப்படி செய்யாதீங்க. அதே போல் சபையில் வந்து உட்காந்து உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறது இல்லை, அதே போல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு போகிறதில்லை. இது தேவனுடைய வீடு. இங்கே நம்ம பயபக்தியோட உண்மையான இருதயத்தோடு முழு இருதயத்தோடு பங்கெடுக்கணும். இங்கே வந்து எனக்கு இது எதுவுமே பிடிக்காது, கர்த்தரை பிடிக்குன்னா அப்போ இது வந்து ஏதோ பிசாசுடைய ஆலயம் இல்லை, இது தேவனுடைய ஆலயம். இங்கே ஒரு சில மனுஷன் செய்கிறதுல ஒரு சில குறைபாடு இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணலாம். வாங்க, நீங்கள் சரி பண்ணுங்க, வாங்க சேர்ந்துருக்கலாம். இது கர்த்தருடைய வீடு. நம்ம கர்த்தருக்கு பயந்துருப்போம், கர்த்தரை நேசிப்போம், இருக்கிற எல்லாரும் நேசிப்போம், கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வோம். ஸோ உண்மையாக அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம படிக்கிறதெல்லாம் சும்மா பல வருஷமாக படிச்சிட்டோம். நான் உண்மையாக இன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் கர்த்தரை குறித்து எந்த பயபக்தியான எண்ணமும் இல்லாமல் என் இஷ்டத்துக்கு இருக்கிற நிலைமைக்கு விட்டு உட்காந்துருக்கிறேன்னா நான் சரியில்லை. உண்மையாகவே நான் என்ன தான் பார்க்குறேன். பெற்றோர்கள் எப்படி தெரியுங்களா, 2 வகை. ஒன்று, ஒரு குழந்தை, எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன், ஐம் கோயிங் டு எண்ட் அப். ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து திறந்து ஒரு ஆயிலை ஒரு வேளை கோக் பாட்டில் அதை கீழே கொட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்பா வந்து ஓங்கி ஒரு அரை விட்டு, இல்லை அம்மா வந்து ஓங்கி அரை விட்டு இதுமாரி செய்யாதன்னு சொல்லிட்டு போவாங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன தெரியுமா, அம்மா சொல்லு கீழே கொட்டிட்டியா, சரி அதில் கொஞ்ச நேரம் விளையாட விட்டு இப்போ யார் அதை கீழே கொட்டினாங்களோ அவங்க தான் என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே கொட்டினதுக்காக ஒரு துணியை கொண்டு வந்து கொடுத்து சுத்தம் பண்ண சொல்கிறாங்க. அந்த குழந்தை சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ண பிறகு சொல்லுது, ரைட், இனிமே வந்து எப்போல்லாம் இந்த மாதிரி கீழே கொட்டுறியோ அப்போல்லாம் என்ன செய்யணும், அந்த பாட்டிலேருந்து கீழே கொட்டின விஷயத்துக்காக தண்ணி பிடிச்சி எதில் வைக்கணும், இந்த மாதிரி ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அன்பாக நடத்துறது. இப்போ என்ன செய்ய தெரியுமா, இந்த குழந்தை எங்கள் அம்மா எது செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா எப்பயும் திட்டுறதில்லை, எப்பயும் அடிக்கிறதில்லைங்கிறது என்ன பண்ணும், அம்மா இல்லாத நேரத்தில் மறுபடியும் போய் ஃப்ரிட்ஜில் எடுத்து என்ன பண்ணுது, கீழே கொட்டுது. நம்ம நினச்சிக்கலாம், இந்த அப்பா சரியா இந்த அப்பா சரியா. அன்பு காட்டுறப்போ பயம் வரல, தண்டிக்காத விட்டப்போ பயம் வரல அப்படின்னு சொன்னால், அன்புக்கு பயப்படாதவன் உலகத்தில் எதுக்குமே பயப்பட மாட்டான். நம்ம கர்த்தர் கிருபையாக இருக்கிறாரு, தண்டிக்கிறதில்ல எல்லாம். இப்போ கூட சரி, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ எவ்வளோ சொன்னாலும் திரும்பி போய் நீ அதே நபர். என்னை கேட்டாங்க பாருங்க, இத்தனை வருஷமாக ஜனங்க அப்படி தான் இருக்காங்க. அப்படியே தான் இருக்கிறோம். ஆதியிலேருந்து உன்னை கூட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ வணங்கா கழுத்துல ஜனன்னு எனக்கு தெரியும், நீ கலகம் பண்ணவன்னு எனக்கு தெரியும். பட் இன்றைக்கும் இப்போதும் சொல்கிறேன், இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படு. நீ கர்த்தருக்கு உண்மையாக பயப்படு, கர்த்தரை உண்மையாக நேசி, கர்த்தரை உண்மையாக சேவிக்கிறதுக்கு பாரு. இன்றைக்காவது செய்யணும்னு சொல்கிறாரு. ஒரு வேளை செய்யலைன்னா என்ன, கீழ்ப்படியாமல் போ. ஐ வில் டெல் யூ, யூ கேன் see the consequences. நிச்சயம் பார்ப்போம், அது நானும் அதெல்லாம் பார்ப்பேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை தடவி கொடுத்து அன்பாக இருந்தார் ரைட். ஆனால் விசுவாசம் சபை எப்பயுமே கண்டிக்குது, எச்சரிக்குது, புத்தி சொல்லுது. நான் அதுக்கு எப்போ பயந்துருக்கிறேன்? அன்பாக சொன்னாவும் பயப்பட போகிறதில்ல, கண்டிச்சாலும் பயப்பட போகிறதில்ல. எப்போ எனக்கு பயம் வரும்? மோசே சொன்னார், இப்போதும் இஸ்ரவேலே, இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு, நீ எத்தனை இடத்துல கர்த்தர் உன்னை அடித்தார், நீ திருந்தலை, இப்பொழுதும் உன்னிடத்தில் எதிர்பார்க்குறத நான் உனக்கு சொல்கிறேன் கேள். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை நீ நேசித்து உன் முழு இருதயத்தை முழு ஆத்மாவோடு என்ன பண்ணு, அவரை சேவித்து, இன்று நான் உனக்கு விதிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை தேவனிடத்தில் கேட்குறார். அது மட்டும்தான் கேட்குறார். See, 5 requirements. நான் இன்னைக்கு
இந்த ரெக்குயர்மெண்ட்ஸில் எத்தனை என்கிட்ட இருக்குது? திங்க் பண்ணி பார்க்கலாம். கர்த்தரத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை முடிச்சோம் பண்ண. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள அப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தில் பயத்தை கற்றுக் கொடுக்குறவங்க நிறைய வகையில் இருக்கிறாங்க. தீ இருக்குதுன்னா அந்த தீயில் போய் சுட வச்சுட்டு இனிமேல் தீ உன்னை சுடுன்னு கற்றுக்கொன்னு சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஐயோ தீ உன்னை சுற்றுன்னு கதறி துடித்து சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. வேணாசாமி தீ உன்னை இப்படி அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி அன்பு காட்டி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. எந்த வகையில் சொல்லி கொடுத்தாலும் தீ என்னை அழிக்குங்கிறதுல எனக்கு பயம் வர்றதுக்கு என் இருதயம் அதை எடுத்துக்கொள்ளாமல் போச்சுன்னா அழிய போகிறது நான் தாங்கிறத இன்னும் நான் உணர்றதில்லை. கர்த்தாவே, நாங்கள் உங்களை அவமானம் பண்ணுறவங்களா, அசட்டை பண்ணுறவங்களா, கடின இருதயத்தோடு கடைசி வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நன்மையில் இருந்தாலும் சரி, உம்மை மறக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோங்கிறது தான் இஸ்ரவேல் எங்களுக்கு கண்ணாடியை போல் காட்டியிருக்குது. நாங்கள் எங்கே பயப்படுறோம்? உங்களுக்கு எந்த இடத்துல நாங்கள் பயத்தை காமிக்கிறதில்ல. உங்கள் மேலே அன்பு வச்சுருக்குறேன்னு காமிக்கிறதில்ல. நாங்கள் நினச்சா எங்கள் விருப்பம்தான் எல்லாம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இன்றைக்கி எங்களுக்கு அந்த உணர்வை கொடுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பயப்படுற இருதயத்தை தாங்க. எங்கள் சிந்தைப்படி நாங்கள் போகாதபடி, எங்கள் நோக்கத்தின்படி போகாதபடி, எங்கள் விருப்பத்தின்படி இல்லாதபடி உங்களுக்கு பயப்படுற பயத்தை தாங்க. பயப்படாதவங்க எத்தனை பேர் அழிஞ்சு போனாங்கன்னு வேதம் எங்களுக்கு நிச்சயம் வெளிப்படுத்தி இருக்குது. கர்த்தருக்குரிய காரியத்தில் கூட நான் பயப்படலை. உண்மையவே நான் யாராக இருப்பேன்? பயங்கரமாக இருக்கக்கூடிய தேவனுக்கு முன்பதாக பயப்படுற இருதயம் எனக்கு இல்லைன்னு சொன்னா, அன்பு காட்டுகிற தேவனிடத்தில் நான் பயப்படலைன்னு சொன்னா, எனக்கு யார் எப்போ சொல்லி தருவான்? ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற இதில் ஐக்கியப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பயத்தை கொடுங்க. எங்களுடைய இருதயம் பயத்தினால் நிரம்பட்டும். பயப்படுகிறவளாய் மாற உதவி செய்யுங்க. பயந்து கர்த்தருக்கு சேவை செய்ய உதவி செய்யுங்க. கர்த்தரை நேசிக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வழியில் நடக்க உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு விதிக்கிற கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இறக்கப்படுங்கப்பா. எங்களோட கூட பேசுனதுக்காக நன்றி. செயல்படுற பலன் தாங்க. இயேசு ராஜா நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.